ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பெய்ய போகுது. அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும், வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு இடி மின்னலோட மழை பெய்ய போகுது. காற்று சுழற்சி மழையை பொறுத்த வரைக்கும் எந்த இடங்களில் காற்று குவிதல் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் கனமழை பெய்யும், சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் சாரல் மழை இல்லை மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். அதன் பிறகு அக்டோபர் 10ஆம் தேதி மறுபடியும் வங்கக்கடலில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இதனால் அக்டோபர் 10 முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் கனமழை, மிதமான மழை, சாரல் மழை இப்படி மழை பெய்ய போகுது. இந்த காற்று சுழற்சி மழையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான மழை இருக்காது, ஒரே நேரங்களில் பெய்யாது. மதியம் மற்றும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும். இதே போல் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது. இந்த காற்று சுழற்சியால் கனமழை எங்கே எதிர்பார்க்கலான்னா தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மேற்கு மாவட்டங்களான அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களான திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர் இந்த பகுதியில் நாம் கனமழை எதிர்பார்க்கலாம். இது தவிர உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் தொடங்கிடும். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு காணப்படும். குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். இது தவிர உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.